வணக்கம். சக்சஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டெமோக்ரேசி மக்களாட்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டெமோக்ரஸினா என்ன, அதோட டைப்ஸ்னா என்ன, கான்ஸ்டியூஷனில் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க, டெமோக்ரேசி மக்களாட்சியுடைய நோக்கம் எய்ம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மக்களாட்சி அப்படின்னா என்னங்கிறத ஆபிரகாம் லிங்கன் சொன்ன டெஃபினேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் சொன்னது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மாக புரிகிற மாதிரி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, டெமோக்ரேசி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இந்த மக்களாட்சி அப்படிங்கிற டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து போயிடலாம். ஓகேவா? என்ன சொல்றாங்க, நம்ம தொடக்கத்துல நம்ம வேட்டையாடி தான் உணவு சேகரித்தோம். சரிங்களா? எப்படி நம்ம இந்த மக்களாட்சியை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்லிடலாம். ஸோ தொடக்கத்துல நம்ம வேட்டை சமூகமா இருந்தோம், உணவு சேகரித்தோம், அப்படிதான் வாழ்ந்தோம். சரிங்களா? பிறகு என்ன பண்றோம், ஒரு ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு குழுக்களா சேர்ந்து வாழ தொடங்கி ஒரு அமைப்பா ஒன்று உருவாகணும். சரிங்களா? ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தனித்தனி தலைவர்கள் உருவானாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் பின்னாடி நிலம், நீர், வளம் இவற்றை முன்னிறுத்தி என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் வருது. எனக்கு இந்த நிலம் என்னுடையது, நீர் எனக்கு அப்படின்னு ஒரு மோதல் ஏற்படுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன குழுக்களுக்குள்ள சண்டை வருது. அப்ப இதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுது. காமனா ஒரு ஆள் வேணும். சரிங்களா? நிலத்துக்கு நீ தான் இருக்கணும், நீருக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். ஸோ அப்படி தலைவன் அப்படிங்கிறவர் தான் பிற்காலத்துல அரசராக மாறியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அரசர் தலைமையில தான் சில சின்ன சின்ன பகுதிகள்லாம் ஆக்குப்பை பண்ணி அவர் ஒரு ஆட்சி செஞ்சார். அந்த ஆட்சி என்ன சொல்லுவோம், மன்னர் ஆட்சி அப்படிங்குவோம். மோனார்கி, இங்கிலீஷ்ல மோனார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த மோனார்கியில இருந்து டெமோக்ரேசி எப்படி மாறணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அரசர் பொறுத்த வரைக்கும், மன்னராட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துட்டா அவருடைய வாரிசு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வருவாங்க. இது மன்னராட்சி, டெமோக்ரேசி, இது மோனார்கி. டெமோக்ரேசினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, the citizen of a country select their representatives through elections. Thus they take part in the direct governance of a country. This is termed democracy. ஓகேவா? ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் மக்களாட்சி என்கிறோம். ஓகேவா? அப்ப ஒரு நாட்டோட குடிமகனையே நமக்கு தேவையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நாமே ஆட்சி செய்யறதுக்கு பேரு தான் என்னது, டெமோக்ரேசி. மன்னராட்சியில அவர் என்ன சொல்றாரோ, அவர் அடுத்து யார் வருவாங்க, அவங்களுடைய வாரிசு வரும். இங்க அப்படி கிடையாது. நமக்குள்ளே ஒரு தேர்தல் வச்சு அதுல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் மூலமா நமக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்குவோம். கரெக்டா? இதுதான் டெமோக்ரேசிங்கிறோம், மக்களாட்சிங்கிறோம். சரி, இந்த மக்களாட்சி, இந்த டெமோக்ரேசிங்கிற வார்த்தை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, த பர்த் பிளேஸ் கிரீஸ். ஓகேவா? கிரேக்கத்துல இருந்து உருவானது. டெமோக்ரேசி அப்படிங்கிறது இந்த டேர்முக்கு கிரேக் வேர்ட்ஸ்ல டெமோஸ் அண்ட் கிரேஷியா அப்படின்னு பிரிக்கலாம். டெமோக்ரேசியா, டெமோஸ் அண்ட் கிரேஷியா. இந்த டெமோஸ்ங்கிற என்னன்னா பீப்புள், மக்கள். கிரேஷியா அப்படிங்கிறது என்னன்னா அதிகாரம், ஆட்சி. ஓகேவா? சரி, இந்த டெமோக்ரேசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டெமோக்ரேசி மக்களாட்சி இருந்தாலும் இரண்டு தான் முக்கியமானது. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இங்கிலீஷ்ல டைரக்ட் டெமோக்ரேசி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரேசி, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரேசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அது என்ன நேரடி மக்களாட்சி, டைரக்ட் டெமோக்ரேசி அப்படின்னா, டைரக்ட் டெமோக்ரேசியில people have the power to frame laws. ஓகேவா? அதாவது நேரடி மக்களாட்சி முறையில மக்களே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பாங்க. ஓகேவா? சரி, இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, the choice of the majority. ஓகே, பெரும்பான்மை மக்களுடைய தேர்வு எதுவோ அதுதான் அவங்க சட்டமா மாறும். ஓகே, ஆனா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரேசி
மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப்ல உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிசைட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு தேர்தல் மாதிரி வச்சு, ஓகேவா, அதுல ஒரு முக்கியமான நம்மளுடைய பிரதிநிதிகள் எனக்கு சார்பா நாங்க ஒரு 1000 பேர் இருக்கோம், எங்களுடைய சார்பாக ஒரு ஆள் பிரதிநிதித்துவம் பெறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணுவோமா, அவரு நம்ம சார்பாக ஒரு முடிவை அவர் சொல்லுவாரா, அப்ப அதுல பெரும்பான்மையான முடிவு எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். கரெக்டா? சரி, அப்ப டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே பாசிபிள்னா பீப்புள், மக்கள் தொகை கம்மியா இருக்க இடத்துல பாசிபிள். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வந்து எங்கே பாசிபிள்னா அதிக மக்கள் இருந்தா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் சரியா இருக்கும். ஓகே, உறுப்பினர் எண்ணிக்கையா இருக்கும்போது அங்கே தான் இருக்கும். சரி, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சுவிட்சர்லாந்து, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து. ஓகேவா, இந்த பிக்சர்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு தான் அவங்க, நான் சொன்ன மாதிரி பெரும்பான்மையா எதை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் சட்டம் விதிகளா மாறும். இதுக்கு பேர் தான் டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேவா, ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் எப்படி, மக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுப்பாங்க, நம்மளுடைய பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையான லாஸ் அண்ட் ரூல்ஸ், சட்டத்தை எடுப்பாங்க. இதுக்கு பேர் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஓகே, சரி, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை மேலும் இரண்டாக பிரிக்கலாம். சரிங்களா, ஒன்று பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, நாடாளுமன்ற மக்களாட்சி. இன்னொன்று பிரசிடென்டல் டெமோக்ரஸி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சிக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. அடுத்து டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா, ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது அப்படின்னா என்னன்னா, ஸோ மக்களாட்சி அமைப்புல, டெமோக்ரஸி அமைப்புல முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவர்கிட்டமே இருக்காது. சரிங்களா, ஹெட்டுட்டே இருக்காது. அப்போ யார்கிட்ட இருக்கும்னா ஒரு குழுக்கிட்ட தான் இருக்கும். சரிங்களா, அவங்க எல்லாருமே வெளிப்படையாக ஒரு கான்வர்சேஷன், டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஒரு ஃபைனல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் என்ன சொல்கிறோம்னா டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா, ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது. அடுத்து 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. சரி, நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, தென் வேற என்னெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இட் டிஃபைன்ஸ் த பொலிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மெத்தட்ஸ் டு ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், த பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், and also rights and duties and the directive principles of the citizens. ஸோ இது எல்லாமே இருக்கு. அதாவது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்துள்ளதோடு அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறது. மேலும் குடிமக்களுக்கான உரிமைகள், கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் நிர்ணயம் செய்துள்ளது. அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு யாருன்னு சொல்லியிருந்தோம், B.R. அம்பேத்கர். ஓகேவா, ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னோம், அரசியலமைப்பின் தந்தைன்னு. ஸோ வேற அவரை எப்படி சொல்லலாம்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தமிழில் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து இந்த டெமோக்ரஸியோட எய்ம் என்ன, எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, இன் டெமோக்ரஸி த பவர் இஸ் வெஸ்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். அவ்வளோதான். மக்களாட்சியோட நோக்கமே என்னன்னா மக்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ அதிக மக்கள் தொகை இருக்கும்போது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என்ன இருக்கும்னா
மக்களுடைய நலன்கள், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ஓகேவா, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அடுத்து வேர்ல்டு டெமோக்ரேசி, உலகங்களும் மக்களாட்சி எப்படி தொடங்கியது, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது நாடு நியூசிலாந்து 1893. அதுக்கப்புறம் தொடர்ந்து யூகே, யூஎஸ்ஏ, யூகேல 1918, யூஎஸ்ஏல 1920. நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்புல என்ன சொல்லிட்டாங்க, அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டாங்க. சரி, உலகத்துல மிகப்பெரிய டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்னா நம்ம நாடை தான் சொல்லுவோம். அதாவது அவங்க வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக சொல்றாங்க. அதனால நம்ம உலகத்திலே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாறிருக்கோம். அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ஏர்லி மென் செட்டில்டு நியர் டேஷ் அண்ட் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம். அதாவது ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான்? ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், ஆற்றோரம். இரண்டாவது கேள்வி, மக்களாட்சியின் பிறப்பிடம், பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி எது? கிரீஸ், கிரேக்கம். தேர்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் த இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி டே. உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது நம்ம கொண்டாடுறோம்? செப்டம்பர் 15. அடுத்து, who has the right to work in a direct democracy? ஓகேவா, நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யாரு? ஆண்கள் மட்டுமா, பெண்கள் மட்டுமா, இல்ல பிரதிநிதிகளா? இல்ல, ஆல் எலிஜிபிள் ஓட்டர்ஸ், ஓகேவா, வாக்காளர்கள். அடுத்து, டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் பிராக்டிஸ்ட் இன், நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. The definition of democracy is defined by, மக்களாட்சிக்கான வரையறையை தொகுத்தவர் யாரு? ஆபிரகாம் லிங்கன். People choose their representatives by giving their dash. மக்கள் டேஷ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். இதன் மூலமாக நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம், தேர்தல் மூலமாக, எலெக்ஷன்ஸ் மூலமாக. அடுத்து, இன் அவர் கண்ட்ரி டேஷ் டெமோக்ரஸி இஸ் இன் பிராக்டிஸ். நம் நாட்டில் எந்த மாதிரி மக்களாட்சி செயல்படுகிறது? மறைமுக மக்களாட்சி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஸோ இதை இப்படித்தான் நம்ம செயல்படுறோம். நன்றி.